அம்மா, இந்த டீயாவது குடிமா. பசியோட எவ்வளவு நேரம் தான் இருப்ப? போடி. டீயா? அவன் தான் விஷத்தை குடிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டானே. இதுக்கு மேல டீ வேற குடிக்கணுமா? அம்மா, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா மறந்து தொலை? எப்படி மறக்கிறது? உங்க 3 பேரையும் வளர்க்க நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவன் நினைச்சு பார்த்திருந்தானா இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? எவ்வளவு ஒருத்தி வந்துட்டான்னு அவ கையை பிடிச்சிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சத்தியமா அவளுக்கு கூலி கொடுக்கும். பொத்தி வளர்த்த மகனை அப்படியே அத்துக்கிட்டு போயிட்டாளே. அந்த பாவம் அவளை சும்மா விடுமா? நான் வயிறு எரிஞ்சு அழுகுற மாதிரி அவளும் ஒரு நாளைக்கு அழத்தான் போறா. நடு தெருவுக்கு வரத்தான் போறா. அம்மா, என்னத்த பேசுறீங்க? அவதான் ஆகாதவ, அதுக்காக உங்க மகனையும் சேர்த்து சபிக்கிறீங்க? அவன் நடுத்தருவுக்கு வந்தானா உங்க மகனும் சேர்ந்து தானே வரணும். அவரு வாழ்க்கையும் தானே நாசமா போகும். நாசமா போட்டுமே, எனக்கு என்ன வந்துச்சு? அவ கூட எத்தனை நாளைக்கு தான் சேர்ந்து இருக்கிறான்னு நானும் பாத்துறேன். ஆர்டிஓ ஆபீஸ்காரனே குத்து வழக்கால அடிச்சவ இவனை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த படுபாவைக்கு இது வேணும். பட்டாதானே அவனுக்கு புத்தி வரும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்கணும் நான் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்து என்ன இப்படி புலம்ப வச்சுட்டு போயிட்டானே அந்த பாவி மகன். பெத்த வயிறு பத்தி எரிஞ்சா அவன் நல்லா இருப்பானா? ஏமா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க? ஏதோ செத்த வீடு மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றத முதல்ல நிறுத்துங்க. டேய் புவி, நீ என்னை எடுத்தெறிஞ்சு பேசாதடா. அவன் தான் என்னை எட்டி உதைச்சிட்டு போயிட்டானே. நான் அழாம என்னடா பண்ணுவேன்? அவன் ஒருத்தன் இருந்தா போதும்னு உன்னை கூட நான் என் பெத்த மகனே இல்லைன்னு சொல்லி பேசிட்டேன்டா. அதுக்கு கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த தண்டனை தாண்டா இது. சரி விடுங்கம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லடா, நான் பண்ணது மகா பாவம். உங்க 2 பேர்ல ஒருத்தனை மட்டும் நான் தலையில வச்சு ஆடி இருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்பா. உன் கால்ல வேணாம் என்ன மன்னிச்சு. ஏமா அப்படி பண்றீங்க? அன்னைக்கு நீங்க இப்படி பேசுனது தப்பு, இன்னைக்கு இப்படி பண்றது அதை விட பெரிய தப்புமா. மானம் கெட்டு போயிடுச்சுடா என் பொழப்பு. இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்ந்தே ஆகணுமா? காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். ஆனா பொட்டப்புள்ள ஒருத்தி இருக்காளே, இவளை எப்படியாவது கரை சேர்த்தாகணுமே. இவளை நான் என்னடா பண்ணுவேன்? ஏமா, உங்களுக்கு லாவண்யா மேல இருக்கிற அக்கறை எனக்கு இருக்காதாமா? அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவ கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேம்மா. நான் உன்னை தண்ட நம்புறேன். என்ன கூட நீ காப்பாத்த வேண்டாம். இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ இவளை கரையேத்திட்டேன்னா எனக்கு அது போதும். நான் உனக்கு பாரமா இருக்க மாட்டேப்பா. என் போனம் கூட உனக்கு கிடைக்காம நான் எங்கேயாவது கண்காணாத போயிடுறேன்டா. அம்மா அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எதுக்குமா எங்கேயாவது போகணும்? உங்களுக்கு நான் இருக்கேம்மா. மா அழாதீங்கம்மா. பாருங்க, லாவண்யா உங்களால அழுகிறா பாருங்க. லாவண்யா, நீ உள்ள போ போ. அவ முன்னால கண்டதெல்லாம் பேசாதீங்கம்மா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவ எப்படி வேதனைப்படுறா பாருங்க. அவ கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலை விடுங்க. என்ன பண்ண போறீங்க? உங்க தம்பியால நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு. இதுக்கு மேல கல்யாணத்தை பேசி நடத்தி உங்களுக்கு இருக்கிற பாசம் உங்க தம்பிக்கு இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரா? அவரோட சந்தோஷம் தானே அவருக்கு எப்பவும் முக்கியம். சுதா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் நீயும் உன் பங்கு பேசிக்கிட்டே இருக்க? இவ மேல எதுக்குப்பா கோவப்படுற? இவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இவ அப்பவே படிச்சு படிச்சு சொன்னா அவன் போக்கே சரியில்லைன்னு நான் தான் புரிஞ்சுக்காம இவ பொறாமையில சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில எல்லாம் இவ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. நான் சொன்னப்பவே கண்டிச்சிருந்தா இந்த நிலைமை சத்தியமா வந்திருக்காதத்த. உண்மைதாம்மா, என் புத்திக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. அதை புரிஞ்சுக்காம
உன் மனசை நோகடிச்சது தப்புதான். அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடிடாத. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீ என்ன மன்னிச்சிரு தாய். உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு வேற நாதியே இல்லை. ஐயோ அத்தை, என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். அந்த சாரு மட்டும் எனக்கு மருமகளா வந்திருந்தா என் வாழ்க்கை ஓஹோன்னு இருந்திருக்கும். என் கெட்ட நேரம் கேடுகெட்டு வாழணும்னு விதி இருக்கு. நான் யாரை நொந்துக்க முடியும்? அதானே பார்த்தேன். படுகுழியில விழுந்தாலும் புத்தி போகாதே. பாட்டி, சித்தப்பாவும் சித்தியும் எங்க பாட்டி? உன் சித்தப்பன் செத்து உன் சித்தி பூவும் போட்டு அழிச்சிட்டா. இனிமே அவங்க வரமாட்டாங்க. பஞ்ச பரதேசியா கேடுகிட்டு அலைவாங்க. எதுக்கு பாட்டி இவ்ளோ பூ? தலை வலிக்க போகுது. சும்மா வச்சுக்கோ துளசி. ஆழம் ஒரு பங்கு வாசம் ஒரு பங்குமா நீ உள்ள போனா மாப்பிள்ளை பூ வாசத்திலே கிறங்கி போயிடுவாரு. எதுக்கு பாட்டி கிறங்கணும்? ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு தேவையில்லாத விஷயம். நேரம் வரும்போது சொல்றேன், நீ போய் டிவி பாரு. போ போடி போ, போங்கறல்ல போ. இத பாரு, அவளுக்கு கூட அரையும் குறையுமா புரியுது, உனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே. இன்னைக்கு என்ன நாளு? கமகமன்னு என் பேத்தி மணக்க வேண்டாமா? நீ புடிச்சு வச்சவ. என்ன பாட்டி, என்ன பேச்சு இது? சீயாம்ல வெக்கத்தை பாரு. இந்த வெக்கத்தை பார்த்து தான் மாவீரன் செவரேறி குதிச்சிருக்கிறான். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பால் காய்ச்சணும், பழமெல்லாம் அடுக்கி வைக்கணும், பலகாரம் எடுத்து வைக்கணும். நீ நல்லா இரு. ரெண்டு பேருக்கு இது போதுமா? சாப்பிடறதுக்கு அதுங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? மூஞ்சிய உதவிக்கு கூப்பிட்டா கட்டில கால் நாளும் உடஞ்சு நொண்டியா போயிடும். பவித்ரா, என்ன பாட்டி? என்ன மசன்னு உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள எவ்வளவு வேலை கிடக்கு மண்டா. உன்னதான் முதல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு உள்ள வா. சரி பாட்டி. கட்டில இழுத்து போடணும், படுக்கையை விரிக்கணும், பூவை மேல தூவணும். அப்புறம் அந்த ரூமுக்குள்ள புசு புசுன்னு அடிப்பீங்களா, அது பேர் என்ன? ரூம் ஃப்ரெஷ்னர். ஊம புருஷனா? ஐயோ ஐயோ, அது ஊம புருஷன் இல்ல பாட்டி, ரூம் ஃப்ரெஷ்னர். ஏதோ ஒண்ணு அடிச்சா வாசனை வரும்ல. இன்னைக்கு உங்க அக்காளுக்கு சாந்தி முகூர்த்தம் இல்ல, சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் வா. ஏய், இங்க வாடி. ஆளையும் தினசையும் பாரு. சின்ன பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது? அவளை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றியே, வயசுக்கு தகுந்த புத்தி வேண்டாம்? சின்ன பொண்ணுகிட்ட சொல்றது தப்புதான்,
பெரியவங்க தான் சேத்துல விழுந்த பாறாங்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. பெரியவங்க செய்ய புத்தி இல்லைன்னா சின்னவங்க செய்ய வேண்டியதா? அம்மாடி, பெரியவங்க சொல்லிட்டாங்க, நீ உட்காந்து டிவி பாருமா. நீ மூக்குத்திய மறைச்சு வச்சுட்டா நாங்க மூச்சை அடைச்சு செத்து போயிடுவோமா? போடி, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இந்த அம்மா துண்டு கட்டில என்னால தள்ள முடியலையே. நேரமாச்சு, இன்னும் கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு துளசி, இந்த பால் சொம்பு குடி. இவ்வளவு நாளும் இந்த அழகெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருந்த துளசி என் கண்ணே பற்றும் போல இருக்க. இதை எடுத்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு ரூமுக்குள்ள போ, நான் இந்த வந்துடுறேன். மாணிக்கா, கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு வருத்தப்படுறிய, சீக்கிரமா லைட் அணைச்சிட்டு தூங்க போ. தூக்கம் வரலையேம்மா, நீ வேணா போய் தூங்கு. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்து தூங்குறேன். உனக்கு தூக்கம் வரலன்னா செருப்பு போட்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு வா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தமிழுக்கு வெளுக்காத்து ஆகாது. நீ உள்ள போய் படுத்துக்கோ தம்பி. நீங்க உள்ள போய் தூங்குங்க. இருங்க மாமா, பாட்டியம்மா பார்த்து ஏன் பயந்து நிக்கிறீங்க? பாட்டிமா, எனக்கு தூக்கம் வரதா நான் மாமாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். சில நீங்க அடிக்கிற காத்து தான் சந்தோஷமா இருக்குது. நீங்க உள்ள போய் படுங்க, நீங்க தான் நல்லா காத்து வருது. அதெல்லாம் உள்ள பெருசா ஃபேன் போட்டிருக்கு. நீ உள்ள போனா போகணும், இல்ல உன்னை அடிக்கிறதுக்கு பதில் அவனை அடிச்சு போடுவேன். கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க என்ன பயங்கரமா கலாச்சிக்கிறீங்க. இது நல்லது இல்ல சொல்லிட்டேன். நாங்க அப்படித்தான் அதட்டுவோம். கேட்க முடிஞ்சா கேட்டுக்கோ, இல்லன்னா உள்ள போய் படுத்துக்கோ. எந்திரி வா. இது என்ன வீடா இல்ல சினிமா கொட்டகையா? இவங்க அடிக்கிற கொட்டம் தாங்க முடியலையே. ஏய், அங்க என்னடி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? மணி என்ன, தூக்கம் வரல? படுக்கையெல்லாம் கொண்டு வந்து போடு. இன்னைக்கு நம்ம வெளியில தான் படுக்கணும்.